எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். நான் உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் மிஸ்லினியஸ் எக்ஸசைஸில் 18th சம் சொல்லித்தரேன். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் கியூப் ஷோ தட் எஃப் டபுள் டாஷ் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் ரியல் எக்ஸ் அண்ட் ஃபைண்ட் இட் அப்படின்றாங்க. ஸோ டிஃப்ரென்ஷியபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆர் நாட் அப்படி செக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்க்கு வந்து f dash of x equal to limit h tends to 0 f of x minus h minus f of at x equal to cக்கு செக் பண்ணுறோம் அப்படின்னா cன்னு ஒரு நம்பர்னா c minus h minus f of c divided by மைனஸ் ஹெச். இது ஒரு ஃபார்முலா. இது வந்து நான் ஃபார்முலா வீடியோலேயே இதெல்லாம் கொடுத்துருப்பேன், போய் பாருங்கள். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் செக் பண்ணால் இது இப்போ எக்ஸ் லெஸ் தென் சிக்கு, இது எக்ஸ் கிரேட்டர் தென் சிக்கு இதுதான் ஃபார்முலா. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் சி ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் சி டிவைடட் பை ப்ளஸ் ஹெச். ஸோ செக் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு இவங்க கொஸ்டினில் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறனால இதே ஃபார்முலா வந்து லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்க்கு இப்படி எழுதலாம். இஃப் எக்ஸ் லெஸ் தென் சிக்கு இப்போ சின்னு எனி ரியல் நம்பர் எடுத்தால் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 எஃப் டேஷ் ஆஃப் சி மைனஸ் ஹெச் மைனஸ் எஃப் டேஷ் ஆஃப் சி டிவைடட் பை மைனஸ் ஹெச். ஸோ ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்க்கு இந்த ஃபார்முலா எக்ஸ் கிரேட்டர் தென் சினா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 எஃப் டேஷ் ஆஃப் சி ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் டேஷ் ஆஃப் சி பை ப்ளஸ் ஹெச். ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன்றனால மாடுலஸ் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் படி நம்ம மாடுலஸை இப்போ எக்ஸ் க்யூப்னு கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்லேயே இருக்கும் எக்ஸ் லெஸ் தென் 0 அப்படின்னா மாடுலஸ் ரிமூவ் பண்ணுறப்போ இது மைனஸ் ஆகிடும், மைனஸ் எக்ஸ் க்யூப் அப்படின்னா. இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் 0னா இது ப்ளஸ் எக்ஸ் க்யூப். இது வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். டபுள் டேஷ் வேணும்னா எஃப் டேஷ் தெரிஞ்சால் தான் டபுள் டேஷ் நம்ம பண்ண முடியும். இப்போ எஃப் டேஷ் வேணுன்றனால இதே ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இப்போ எக்ஸ் க்யூப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதுக்கெல்லாம் வந்து ஜென்ரல் டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா ஆல்ரெடி எக்ஸ் பவர் என்னுக்கு கொடுத்துருப்பேன். எக்ஸ் பவர் என் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் அப்படின்னா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ அந்த ஃபார்முலா இப்போ எக்ஸ் க்யூப் அப்படின்னா இப்போ இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் என்னன்னா என் இருக்கிற இடத்துல இப்போ 3 இருக்கிறதுனால 3x பவர் 3 மைனஸ் 1 3 மைனஸ் 1 2. ஸோ மைனஸ் 3x ஸ்கொயர். இது வந்து எக்ஸ் லெஸ் தென் 0க்கு இந்த ஃபார்முலா. இதே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ளஸ் எக்ஸ் க்யூப். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ப்ளஸ் 3. இதே ஃபார்முலா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 3x பவர் 3 மைனஸ் 1. ஸோ 3x ஸ்கொயர் இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ இந்த ஃபார்முலா தான் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்க்கும் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்க்கும் இதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் செக் பண்ணலாம். ஸோ ஃபார்முலா வந்து லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்க்கு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் வந்து அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு நம்ம செக் பண்ண போகிறோம்னால so less than 0. So f double dash of x equal to limit h tends to 0 f dash of c minus h at minus f dash of c divided by minus h. இதான் ஃபார்முலா. நம்ம வந்து 0க்கு செக் பண்ணுறதுனால limit h tends to 0 f dash of 0 minus h minus f dash of 0 divided by minus h. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து இதில் மைனஸ் 3x ஸ்கொயர்னு நம்ம ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 மைனஸ் 3x ஸ்கொயர் இருக்கிறதுல 0 மைனஸ் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் எஃப் டேஷ் ஆஃப் 0னா மைனஸ் 3 0x இருக்கிற இடத்துல 0 ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை மைனஸ் ஹெச். ஸோ லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0
இப்போ இந்த 0 into anything 0, இங்கே h ஸ்கொயர் மைனஸ்னா, ஸோ -3h² டிவைடட் பை ஹெச்ன்னு இருக்குது. ஒரு ஹெச் கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு -h இருக்கிறதுனால மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறப்போ 3 into h மட்டும்தான் இருக்குது. 3 into 0 0ன்னு ஆகிடுது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் பண்ண போகிறோம். RHD இது வந்து கண்டிஷன் வந்து x greater than 0. ஸோ இதே ஃபார்மில் எப்படி எழுதுனா, f" of x equal to limit h tends to 0 f' of c plus h. இப்போ cன்றது இதில் 0 minus f' of 0 at x equal to 0 செக் பண்ணுறதுனால divided by f' of c divided by minus h. இப்போ இதே ஃபார்முலா cக்கு பதில் 0 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லிமிட் h tends to 0 f' of 0 plus h minus f' of c divided by minus h. இப்போ f' of x வந்து 3x² அந்த ஃபங்க்ஷனில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதை யூஸ் பண்ண போகிறோம். லிமிட் h tends to 0 3 into 0 plus h² minus f' of c வந்து 0ன்றனால 3 into 0² 3x²னாலும் minus h. ஸோ இது 0 ஆகிடும். இப்போ h² இருக்குது இந்த இடத்துல. லிமிட் h tends to 0 3h² பை இது வந்து இதில் இப்போ ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்க்கு ப்ளஸ் h வரும் இங்கே. ஸோ ஒரு h கேன்சல் ஆகிடும். ஸோ இதில் h 0 அப்ளை பண்ணால் 3 into 0 0 வருது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்க்கும் 0 ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்க்கு வரனால LHD ஈக்குவல் டு RHD ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். ஸோ ஈக்குவலாக இருக்கிறனால the function is f" of x exist at x equal to 0. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து 19th sum. Using the fact that sin of a plus b equal to sin a cos b plus cos a sin b. And the differentiation obtain the sum formula for cosine. அது அவங்க சைன் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு காஸ் ஃபார்முலாவாக சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஏபிங்கிறது இதில் இந்த டேர்ம் பொறுத்த வரைக்கும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ அதனால் வந்து இந்த ரெண்டு பக்கமுமே டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் பண்ண போகிறோம். அதனால் வேறு வேரியபிளாக இருக்கிறனால பக்கத்தில் dA/dx. இப்போ ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx போடுறோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இப்போ டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலாலாம் இங்கே எழுதுகிறேன். d/dx ஆஃப் sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, அதே மாதிரி d/dx ஆஃப் cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் a ப்ளஸ் பின்னு இருக்குது. இப்போ sin x டிஃப்ரென்ஷியேட்னா cos xனா இப்போ ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஆக்ஸ்னால காஸ் a ப்ளஸ் பி. இப்போ வேறு வேரியபிள்ன்றனால இன்ட்டு dA/dx டிஃப்ரென்ஷியேட் ப்ளஸ் dB/dx போடணும். உள்ள டேர்ம் டிஃப்ரெண்ட் ஈக்குவல் டு இப்போ இந்த பக்கம் ரெண்டு டேர்ம் இருந்தாலே யூவி மெத்தட். யூனா இது அப்படி யூவிக்கு என்ன ஃபார்முலா uv' ப்ளஸ் VU'. ஸோ அதை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். sin a யூனா அப்படியே வச்சுக்கணும். காஸ் பி காசை டிஃப்ரென்ஷியேட்னா மைனஸ் சைனு. ஸோ மைனஸ் சைன் பி. ஸோ இது பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்ட்டு dB/dx ப்ளஸ் அதே மாதிரி v இது அப்படியே வச்சுக்கணும். காஸ் பி அப்படியே வச்சுக்கணும். சைன் ஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், அதனால காஸ் ஏ. இப்போ ஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dA/dx ப்ளஸ் இப்போ இந்த டேர்ம்லேயும் யூவி மெத்தட் uv' ப்ளஸ் VU'. ஸோ இதை யூஸ் பண்ண போகிறோம். யூனா காஸ் ஏ அப்படியே வச்சுக்கலாம். சைன் பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் பி இன்ட்டு dB/dx ப்ளஸ் அதே மாதிரி சைன் பி அப்படியே வச்சுக்கணும். காஸ் பி ஏயை டிஃப்ரென்ஷியேட்னா மைனஸ் சைன் ஏ
மைனஸ் சைன் ஏ இன்ட்டு டிஏ பை டிஎக்ஸ். இது வேறு வேரியபிள்னால அது போடணும் பக்கத்தில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஏ பை டிஎக்ஸ் இங்கேயும் இருக்குது காமனாக இருக்குது, இங்கேயும் காமனாக இருக்குது. டிஏ பை டிஎக்ஸ் வெளியில் எடுத்துடலாம். ஸோ டிஏ பை டிஎக்ஸ் வெளியில் எடுத்துட்டோன்னா உள்ளே வந்து காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி இருக்கும். ஸோ காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி இருக்கும். ப்ளஸ் இப்போ டிபி பை டிஎக்ஸ் இங்கேயும் காமனாக இருக்குது, இங்கேயும் காமனாக இருக்குது. அதில் டிபி பை டிஎக்ஸ் வெளியில் எடுத்துட்டோன்னா உள்ளே வந்து இங்கேயும் அதே தான் காஸ் ஏ காஸ் பி இருக்குது. அப்புறமா இந்த மைனஸ் சைன் ஏ சைன் பி, ஏன்னா இதுலேயும் டிபி பை டிஎக்ஸ் இருக்குது, இங்கேயும் டிபி பை டிஎக்ஸ் இருக்குது. ஸோ வெளியே எடுத்தாச்சு இன்ட்டு இப்போ இதில் வந்து ஈக்குவல் டு, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்மும் சேமாக இருக்குது. இது இது ரெண்டும் காமனாக இருக்கனால இது வெளியே எடுத்துகிட்டு காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி வெளியே எடுத்துட்டா இங்கே என்ன இருக்கும், இது ரெண்டும் உள்ளே வந்துடும். டிஏ பை டிஎக்ஸ் ப்ளஸ் டிபி பை டிஎக்ஸ். ஸோ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆல்ரெடி இதை மாற்றிருக்கோம். சரி, இந்த டேர்மும் ஈக்குவலாக இருக்கனால நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன இருக்குது, காஸ் ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது, காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. சரி, நான் ஃபைனலாக எடுத்து எழுதுகிறப்போ இப்போ காஸ் ஃபார்முலாவாக மாறிடுச்சு. காஸ் ஏ ப்ளஸ் பிக்கு இதுதான் ஃபார்முலா, ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. ஆல்ரெடி நீங்கள் +1 புக்கில் படிச்சிருக்கீங்க. காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. ஸோ அந்த ஃபார்முலா இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் ஃபைனலாக ஆன்சர். நெக்ஸ்ட்டு 21. 20th சம் வந்து சம் எக்ஸாம்பிள் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது ஏதாவது எந்த எக்ஸாம்பிள்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ 21 வந்து இஃப் ஒய் ஈக்குவல் டு ஒரு டிட்டர்மினன்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்புறமா எல் எம் என் ஏபிசி. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு கிடைக்கும். ஸோ ப்ரூவ் தட் சம். இது இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ என்ன பண்ணணும்னு, இப்போ இதில் நம்ம யூவி மெத்தடில் யூவி மெத்தடுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதில் யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ் மாதிரி இதில் 3 டேர்ம் இருக்குது, 3 ஃபங்க்ஷன், இங்கே ஒன்று இது ஒன்று இது ஒன்று. ஸோ அது வந்து யூவி டபிள்யூ 3 டேர்ம் இருந்ததுன்னா எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வி டபிள்யூ அப்படியே வச்சுக்கணும். ப்ளஸ் வி டேஷ் செகண்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூவும் டபிள்யூ அப்படியே வச்சுக்கணும். டபிள்யூ டேஷ் தேர்ட் டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், யூவும் வியும் அப்படியே வச்சுக்கணும். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் இது மாதிரி. இது வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா 3 டேர்ம்ஸ் இருக்கிறதுக்கு. இது ஆல்ரெடி ஒரு எக்ஸை சம்ஸில் இது ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம் டிஃப்ரென்ஷியேட். இப்போ வந்து டிஒய் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஒய் பை எக்ஸ்னால் ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக யூ மாதிரி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இப்படி வரும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் இது ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ். அப்புறமா இதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். எல்எம்என் அப்புறமா ஏபிசி. ஸோ இந்த டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. செகண்ட் ப்ளஸ் இப்போ இந்த டேர்ம் இதெல்லாம் எல்எம்என் ஏபிசி எல்லாம் கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ செகண்ட் ரோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ரோ என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ். அப்புறமா செகண்ட் ரோ இதெல்லாம் கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். அதனால் இந்த டேர்ம் 0. தேர்ட் அதை அப்படியே போட்டுக்கலாம் ஏபிசி ப்ளஸ். அதே மாதிரி இப்போ இந்த டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 ரோ அப்படியே எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ் எல்எம்என். இப்போ ஏபிசி தேர்ட் ரோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ கான்ஸ்டன்ட்னால அதெல்லாம் 0 ஆகிடும். டிட்டர்மினண்ட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி எனி ரோ ஆர் காலம் 0வாக இருந்தால் த ஹோல் டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0. இதோட வேல்யூவும் 0, இதோட வேல்யூ 0. ஃபைனலாக இது மட்டும் தான் இருக்கும் ஆன்சர். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு அதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்புறமா எல்எம்என் இந்த டேர்ம் மட்டும் எழுதுனா போதும் ஏபிசி. ஸோ இது ப்ரூவ் பண்ணியாச்சு. ப்ரூவ்டு.
Next 22nd sum. If y equal to e power a cos inverse x. So இதை differentiate பண்ணோம். Show that இது இந்த term இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். 1 minus x square d square y by dx square minus x into dy by dx minus a square y equal to 0ன்னு காமிக்க போகிறோம். ஸோ இதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து e power x இதில் வந்து என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபார்முலாலாம் இங்கே எழுதுகிறேன் நான். d by dx of e power x. e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x தான். அப்புறமா d by dx of cos inverse x. cos inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus 1 by root of 1 minus x square. ஸோ இந்த ஃபார்முலா தான் இப்போ இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது செயின் ரூல் மாதிரி இருக்குது. அதாவது e power x ஃபார்முலா யூஸ் பண்ணால் அப்புறம் ஏன்றது கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறனால ஏ அப்படியே போட்டுக்கலாம். cos inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது வரும். ஸோ dy by dx equal to e power xனா e power xனால e power இதில் என்ன கொஸ்டின் அப்படியே எடுத்துக்கோ, a cos inverse x எடுத்துக்கணும். அப்புறமா a மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. cos inverse x டிஃபரன்ஷியேட் பண்ணால் minus 1 by root of 1 minus x square. ஸோ இதை வந்து கீழே இருக்கிற டைம் இப்போ இங்கே கொண்டு வந்துட போகிறோம். root 1 minus x square into dy by dx equal to இந்த மைனஸ் சைனுக்குள்ள minus a e power a cos inverse x. ஸோ இதை வந்து திருப்பி அகைன் செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ப்ரூஃபில் கொண்டு வரணுன்றதுக்காக. இது ரெண்டு டேர்ம் இருந்தால் யூவி மெத்தட். யூவிக்கு என்ன ஃபார்முலா யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி ஸ்கொயர் பை. இப்போ இது ரூட் இருக்கிறனால ரூட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டி பை டிஎக்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 1/2 ரூட் எக்ஸ். ஸோ இதில் வந்து யூவி டேஷ்னா இப்போ இந்த சைடு யூவி டேஷ்னா யூனா 1 root 1 minus x square அப்படியே எடுத்துக்கணும். dy by dx v டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ d square y by dx square ப்ளஸ் vனா dy by dx அப்படியே எடுத்துக்கோங்க. u டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ரூட் எக்ஸ் ஃபார்முலா 1/2 ரூட் எக்ஸ்னால 1/2 root 1 minus x square. அப்புறமா ப்ராக்கெட்குள்ளே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். மைனஸ் சைன் அப்படியே இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுக்கு எக்ஸ் பவர் என் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். x power d by dx of x power எனக்கு என்ன ஃபார்முலா n x power n minus 1. ஸோ அந்த டேர்ம் இதில் பண்ணணும். இப்போ இங்கே வேணும் மைனஸ் சைனுக்குள்ள மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x power 2 minus 1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன இருக்கும் ஈக்குவல் டு இந்த ஈக்குவல் டு இதில் வந்து இந்த பக்கம் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனா மைனஸ் ஏ அப்படியே இருக்கும். e power a cos inverse xங்கிறது வந்து இந்த ஒய்யோட வேல்யூ தான் அது. ஸோ இதில் வந்து மைனஸ் ஏ ஒய்ன்னு இருக்குது. இதை வந்து திருப்பி இதே தான் இந்த டேர்மை வேணால் மைனஸ் ஏ ஒய் இப்படி வச்சுக்கலாம். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்ட்டு டிவை பை டிஎக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஏ எப்படி எடுத்துக்கணும், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிவை பை டிஎக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன வருது, இந்த 2 கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே எல்சிஎம் எடுக்கிறப்போ 1 minus x square இந்த பக்கம் வரும். இங்கே ஒரு root 1 minus x square இது எல்சிஎம் எடுக்கிறப்போ இங்கே ஒரு root 1 minus x square இன்ட்டு d square y by dx square. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே dy by dx இருக்குது. ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx. ஸோ இதில் ஹோல் டிவைடட் பை என்ன வரும், இதில் ஹோல் டிவைடட் பை ரூட் 1 minus x square இந்த டேர்ம் இருக்கும். இப்போ இது ரூட்டில் ரெண்டுமே ரூட் இருந்ததுன்னா ரூட் கேன்சல் ஆகிட்டு வெறும் ஒரே டேர்ம் தான் இருக்கும். 1 minus x square இன்ட்டு d square y by dx square மைனஸ். ஸோ இதில் ஏ dy by dxன்னு இருக்கிற டேர்ம் வந்து e power a cos inverse x மைனஸ் எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ ஈக்குவல் டு மைனஸ் ஏ இருக்குது. இந்த டிஒய் பை டிஎக்ஸ்க்கு பதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏ வந்து டிஒய் பை டிஎக்ஸ் வந்து இ பவர் ஏ காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 1 by root 1 minus x square. நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சது இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒய்யோட வேல்யூ. இங்கே இன்னொரு ஏ இருக்குது, ஏ இன்ட்டு
ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ ஸ்கொயர் ஆகிடும். இங்கே வந்து ஹோல் டிவைடட் பை √1 - x ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஆகிடும். இ பவர் ஏ காஸ் இன்வர்ஸ், இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இ பவர் ஏ காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் வந்து ஒய்யோட வேல்யூ, அதனால ஏ ஸ்கொயர் ஒய்ன்னு ஆகிடும். இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்த்து எழுதுகிறப்போ அவங்க கேட்ட ப்ரூஃப் வந்து வந்துடும். ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் minus x dy by dx. ஸோ இங்கே ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஒய்னு இருக்குது. இது இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரப்போ மைனஸ் ஏ ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் ஆன்சர் நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ ப்ரூவ்டு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.